கருப்பசாமி கருணாகப்பள்ளி, கேரள தேசம் கருணாகப்பள்ளி. புறமுமாக நான் இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி உன் பையனுக்கு அருமையான உத்தியோகத்தை கொடுத்து இனத்தார் மிச்ச நல்வாழ்வை கொடுத்து தாரேன். வெற்றிமாற கொடுப்பா. யார் மிச்ச? இனத்தார் மிச்ச உயர்ந்த வாழ்க்கையை தாரேன். அதனால இப்ப நடக்கக்கூடிய இந்த செலக்ஷன்ல வேலை உறுதி. வெற்றியாயிரம். பணம் பெருகும், சொந்த பந்தங்கள் புகழ் கூடும். கேரளாவில் ஒரு எலெக்ஷன்ல நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய். பொறுப்பும் கிடக்கும், புகழும் கிடக்கும். கண்ணை முடிக்க பார்க்குறேன். கருப்பசாமி ஜெயிச்சு தாரேன். வெற்றி உண்டு, கிடைக்கும்பா. நஞ்சை களரிகளின் காவலனே நீ வாழ்க. என்னடா வீரனார் சாமி வருமா? என்னப்பா சாமி வாங்க. சரி, அங்க போய் உட்காந்துக்காப்பா. பின்னால கம்பி இருக்கு, விழுந்துறாடா. இருக்கு பழுத்து வந்த பழவிருக்கு, நெஞ்சினே நிறைவு இருக்கு, நினைத்து வந்தால் சுகம் இருக்கு. இன்னொரு தரம். மேளங்கள் முழங்கி வரும், விளையாட்டோ கதையோ கருத்தோ சொல்லி பேசுவதை விட உண்மையான நிலைகளை சொல்லி உணர்த்தி அதில் உயர்வான நிலையை கொடுத்து வாழ்த்துவதுதான் புனிதமான செயல். உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு தர்க்கத்தையும் நான் எடுத்து பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட விதியினுடைய அமைப்பு இந்த பிறவியில் இப்படி வாழ வேண்டும் என்று இருந்தால் அது யாராலும் தடுக்கவே இயலாது. அதுக்கு தெய்வங்களும் செவி சாய்க்கத்தான் செய்யும், மகான்களும் அதற்கு துணை கொடுக்கத்தான் வேண்டும். ஏற்கனவே அமைந்து போன ஒரு வாழ்க்கை இனி சொந்தமில்லை என்ற ஒரு முடிவாகிவிட்டது. சரியாக இன்னும் உன்னுடைய பிறப்பினுடைய அம்சத்துப்படி நான் பார்த்தேன் என்றால் ஆனி மாதம் 27ஆம் தேதி வரை மனதை அடக்கி தெளிவாக இருப்பதே நன்று. இந்த விஷயங்களை நான் தெளிந்து பார்க்கும் பொழுது அடுத்த பக்கத்தை புரட்டி பார்த்தேன். உன் பக்கத்தில் சில குற்றங்குறைகள் இருப்பதாக ஒரு கற்பனையை செய்து ஒரு புகாரை கொடுத்து வைத்தால் இவரால் நமக்கு இடைஞ்சல் வராது என்று சொல்லி தீயவன் ஒருவன் அவனுக்கு தெளிவான ஒரு வழியை காட்டி அப்படி ஒரு ஐடியாவை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றியும் தாரேன். ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்து மறுதளிப்பான நல்ல துணையமும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கால் ஒன்று வரலாம். பொறுமை நன்று, பெருமை வாழ்வு. கருப்பசாமிக்கு இந்தா வீடும் அமையும், தொழிலும் அமையும், சொன்ன தேதியில் துணையும் வாழும். வாழ்க்கை தஞ்சாவூர் தெய்வ அருள் பெற்றவன். உணர்ச்சி வசப்பட்டா இங்க வந்து ஒண்ணுமே பேச முடியாது, அடக்கிட்டு உட்கார்ந்தா கிடைக்கும். பார்த்துக்கா. என்னப்பா வேணும்? அப்படி வரையா? கெட்டிக்காரா? சரி, என்னப்பா? உட்கார்.
என்னடா வேணும்? வெளியில் போயிட்டு இப்போ வந்துட்டேங்க, உடம்பு சரியில்லாமல். வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன். சிங்கப்பூரில் இருந்தேன். என்ன சாமி வருது உனக்கு? கற்பூராயம். கற்பூராயம். சின்ன கற்பூரம், பெரிய ஆட்ரா சக்கரை. ஒரு காலத்தில் மலையாளத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது 500 ஆண்டுகளுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது, மலையாளத்தில் இருக்கக்கூடிய பெரிய கிடாரங்களை எடுத்துக்கொண்டு களவாடி வந்த ஒரு 18 திருடர்களும் நமது திருமலை நாயக்கர் மன்னருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வந்து மறைந்து கொண்டார்கள். மலையாள மன்னர் காவலர்களை வைத்து திருடர்களை தேடிச் சென்றார்கள். அப்படி தேடிச் செல்கிற பொழுது தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டில் மறைந்திருந்தார். திருடர்களை பிடித்தாச்சு. உங்கள் நாடு எங்கள் திருடர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது என்று குற்றம் சாட்டினான் சேர மன்னன். பாண்டிய மன்னன் கூறினான், எங்களுக்கு தெரியாமல் மறைந்து வந்தார்கள் இவர்கள் என்று உண்மையை சொன்னான். மன்னர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து விட்டன. திருடர்களை பிடித்து விட்டோம், உங்கள் நாட்டில் தண்டனை கொடுக்க வேண்டியது நீங்களே ஆகும் என்று சொன்னார். யாரு? சேர மன்னன். அதற்கு பாண்டிய மன்னன் கூறினார், தண்டனையை நிறைவேற்ற எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் திருடிய பொருள் என் நாட்டுக்குரிய பொருள் இல்லை, திருடியவர்களும் என் நாட்டவர்கள் இல்லை, மறைந்த இடம் மட்டுமே இது. ஆகையினால் தண்டனை கொடுப்பதற்கு இடத்தை தருகிறேன், நிறைவேற்ற வேண்டியவன் நீ என்றான். அந்த 18 பேர்களில் ஒருத்த பேர் கற்பன். ஒரு திருடன் பேர் என்ன பேர்? கற்பன். அவன் எந்த நேரமும் கையில் ஒரு சங்கிலியோடவே இருப்பான். உடனே பெற்றுத்தான் எனக்கு இந்த பெயர் வைத்திருக்கிறார்கள், ஆகையினால் திருடியது என் குற்றம்தான், நான் இந்த உலகத்தில் தெய்வமாக இருந்து எல்லாருக்கும் நான் வரம் கொடுப்பேன், அதனால் என் உயிரை கருப்பசாமியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தலையை காட்டிட்டான். சேர மன்னன் தலையை வெட்டி வச்சுட்டான். அதனால் அந்த சங்கிலி கற்பனுங்கிறவனுடைய ஆத்மாவும் அந்த 18 படியில் உயிராக தெய்வமாக நின்றுச்சு. அதை குலதெய்வமாக வணங்கி வந்தார்கள் சோழவர்களும் பாண்டியர்களும் சேர மன்னர்களும். அப்படி வந்த தெய்வத்தில் ஒரு தெய்வம் தான் உன் சங்கிலி கற்பன். கால் வந்துட்டுவான், புரியுதா? உடம்புல நோயை ஒட்ட வச்சுட்டானே, அந்த தெய்வம் என்னடா செய்ததுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவியா? அதுக்கு தான் அங்கே வந்திருக்கேன். அதுதான். அப்போ அடக்கமாக இரு, சரி பண்ணிக்குவோம். பக்கத்தில் வா வா வா. இந்த சூழ்நிலை வருவதற்கு காரணம் மாந்திரிகம் தான் என்பது உறுதியாக்கப்பட்டது. அதில் உன் வீட்டுக்கு பின்பக்கத்திலையும் இருக்கக்கூடிய இடத்துலையும் அடையாள சின்னங்கள் கிடக்கு. அவைகளை எல்லாம் நீக்கி உன்னை தெளிவாக்கி தந்தா போதுங்களா? மீண்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கால் வந்துட்டுவான். இல்லை, உள்நாட்டிலே பார்க்கலாங்களா? நடக்காதுடா மகனே. இருக்கிற படத்தை இளந்தோன்றும் உணர்வுகளே அருளாக மலரும். அது அடங்கி விட்டால் ஞானமாக தெரியும். உள்ளத்தை அடக்குவாய் மகனே. இன்று உறங்கி நாளை விழித்து காலையில் என்னை பார்ப்பாய். இந்தா வா பக்கத்தில் விடா. கருப்பசாமி, ஆமாம் எம்பெருமானே, அழகர்மலையில் இருக்கும் சுந்தரராஜ பெருமானே, 18 படிகளில் பாங்காக வீற்றிருக்கும் கருப்பசாமி, உன் அடிவாரத்தில் ஒரு கொய்யா தோப்புல நான் உட்கார்ந்துருக்கேன். உன் அடிவாரத்தில் என்னை ஒரு சித்தனாய் முக்தனாய் மனசில் பட்டுருச்சுன்னா பாசம் வச்சிருவோம். அந்த பாசத்திலே நாம் தொட்டு விட்டால் அது உறவாக மறந்து விடும். உண்மையா இல்லையா? பட்டால் பாசம், தொட்டால் உறவு. எல்லாம் வெறுத்து கெட்டால் அவன் ஞானி ஆகிவிடுகிறான். இந்த 3 விதங்களில் எல்லாம் பாசத்தையும் கடந்து, ஆசையவும் கடந்து, உறவுகளையும் கடந்து இனி இறைஞானத்தை பெற வேண்டும். அது அருளால் நடக்குமா அறிவால் நடக்குமா என்னென்று உள்ளத்துக்குள்ளேயே தேடி தேடி முடிவு கிடைக்காமல் என்னை பார்க்க வந்திருக்கிறாய். கால் வந்து வரலாம், நான் பார்க்கணும். என் முன்னால் வந்து நேரம் வந்து உட்காருப்பா. முன்னாடி இன்னும் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. கண்ண முடிக்கலாம். ஓஹோ, சரி, கரெக்ட். கால் வந்து வரலாம். அவருடைய அனுஷ்டானத்தையும் மானசீகமாக நீ வணங்கி வருகிறாய், உண்மையா? அதில் அவருடைய அடையாள சின்னமாக அவர் கைக்கோல் ஒன்று இருக்கிறது. அதனால என் தண்டத்தை வைத்து உனக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டால்
நீ அந்த ஞானத்தை அடைந்து விடுவாய் என்றது உண்மையாகிவிட்டது. எங்கே என் தண்டத்தை எடுத்து காட்டுங்கள் பார்க்கிறோம். அதே தான் பிரிந்து கிடக்கும், சேர்த்து கூடப்பா முடிக்கா. என்னை நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதுக்குள் பல காட்சிகளும் பல சிந்தனைகளும் தோன்றும். அதுவே உனக்கு சித்தாக மலரும். இந்த பிறவியை முழுமையாக நீ ஞானத்தோடு அனுபவிப்பாய். அதற்கு வேண்டிய அன்னதான போஜனங்களெல்லாம் பெரிதாக நடக்கும். குருவாக ஏற்றாய், உன்னை சீடராக ஏற்றேன். வாழ்வாய் என்னாலும், உயர்வாய் என்னாலும். அப்படின்னு ஒரு நோய் இருக்கு உலகத்தில், தெரியுங்களா உங்களுக்கு? துடைவாளை. இடுப்புக்கு கீழ் தொடையிலிருந்து பாதம் வரை வீக்கமும் பழுத்தது போல தோன்றும். அது உன் பொண்டாட்டிக்கு இருக்கு. கால் விட்டுவா, உண்மையா இல்லையா? இந்த கலியுகத்தில் இப்போ நம்மெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சேவை என்னன்னா, நம்ம உண்மையிலேயே தெய்வீகமாக இருக்கணும். தெய்வீகம்னு ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கு என்பதற்கு நம்ம புளியற கோயில் எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம பக்தர்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்கணும். என்கிட்ட வரக்கூடிய பக்தன் யாரும் குடிக்கக்கூடாது, கஞ்சா இழுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதே மாதிரி என் பக்தர்களும் இருக்கணும்ன்ற ஒரு வெறி எனக்கு. அதை நீங்கள் எல்லாரும் நிறைவேற்றணும். யார் உங்களை பார்த்தாலும் நீங்கள் அந்த அறிவுரையை சொல்லணும். ஒழுக்கத்தின் சிகரமாய் வாழ்ந்து காட்டணும். நம்ம உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். என்னடா அந்த வீக்கத்தை கடல் வற்றி போனது போல் அவள் காலை வற்ற வைத்து அந்த நரம்புகளுக்கு புதிய பலத்தை கொடுத்து என் கோயிலுக்கு நடக்க வச்சு கூட்டு வரங்க. நடக்க வச்சு கால் வந்துட்டு அன்னதானம் போட்டு 1000 காலம் ஆன பின்னாலும் அருமையான வார்த்தைகளை கவிஞர் எழுதியிருக்கார. பகவானின் படைப்பல்லவா அந்த கவிஞன். உண்மையா இல்லையா? வரலாம் மகனே, வா. எங்கடா இருக்கும் பிள்ளை குட்டியெல்லாம்? அவளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய புனிதமான காலம் வந்துருச்சு. இவனாலும் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீ ஒன்னா சேர்ந்து பொண்டாட்டி புள்ளியா என்னை வந்து பார்ப்பீங்கடா. இந்த சித்ரா பௌர்ணமியில் ஒரு சிந்தை குளிர வாக்கு கொடுத்தேன். கால் வந்து வியாழக்கிழமை அன்று இந்த கனியை கையில் வச்சுக்கிட்டு என்னையும் நினச்சிக்கிட்டு அவளை போய் நீ பார்த்துட்டு வர. புனிதம் அடைவாய், வெற்றி அடைவாய், என்னை ஆனந்தமாக வந்து பார்ப்பாய். வாழ்க்கை கர்மசாமி. ஆமாம், யாரு? ராஜபாளையம் எல்லை தன் குடும்பத்தில் கடனும் மன உபாதையும் அடைந்த மகன். யாரு? காலம் சொல்லலாம். உன் பேர் என்ன தெரியுமா? உனக்கு பேர் இருக்குது பெரிய இருப்பேன். என் பேர் முருகப்பெருமான் கோயில் எங்கேமா இருக்கு? போயிருக்கீங்களாங்க? முருகனுக்கு ஒரு வேண்டுதல் அந்த காலத்தில் பாக்கி கிடக்கு. புரியுதா? ஒரு காலம் யாரு இருக்கு? அப்ப விட்டுக்கிட்ட இருக்கா? வீட்டில் யாரெல்லாம் இருக்கிய? வீட்டுக்காரங்க, நான், பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க. அக்கா கிடையாது, அக்கா வீட்டுக்காரங்க கிடையாது, பிள்ளைங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் என்ன முனீஸ்வர சாமி உங்க பக்கத்தில் வராரு? உங்க வீட்டு எல்லையில் அவருடைய நடமாட்டம். இப்போ 2 வருஷமாக உங்களுக்கு தொழிலும் மனதும் வேதனைப்பட்டு கடன்பட்டு கலங்கிக்கிட்டு இயற்கைக்கு மீறாக 2 சுமைகளையும் ஏற்று வச்சிருக்கீங்க. அவங்களெல்லாம் கரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்திரம் ஒன்று உங்கள் பக்கத்தில் வர வேண்டியிருக்கு. அதை வர வச்சு தந்துட்டோம்னா உன் மனசு குழப்பம் தீர்ந்துடும், உன் கடனும் தீர்ந்துடும். சரிதானே? கால் நோட்டு அவனை திருத்தி தாரேன். இந்த வருஷம் கிடைச்சாச்சு. போய்ட்டோம். ஐஸ்வர்யமாக இரு. போய்ட்டோம்.
கர்மசாமி அது என்ன? மார்புக்கு கீழ் இடுப்புக்கு மேல் வயிறு சம்பந்தமான பிணி. யாருக்கு? டைம். இதுக்கு மேல இதுக்கு கீழே என்ன வலி உனக்கு? இருக்காடா? இல்லை சார். இல்லை, ஒரு கோயிலில் அறுத்துருக்காங்க. கோயிலில் எந்த கோயிலில்? ஒரு தொட்டியம்மா கோயிலில். இன்னும் நொல்லங்காரு ஐயா மறந்துட்டாரா? மறந்து. இந்த உடல்நிலை சரியில்லாததுக்கு யாருக்கும் போய் கேட்டீங்களா? கேட்டேன் சார். கேட்டேன் சாமி, ஆனால் அது எனக்கு சரியாக விட கிடைக்கல. நீங்க நினைக்கிறது மாதிரி மந்திரமும் தந்திரமும் நடக்கலடா. சரி சார். இது கிரகங்களால் இவருடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா வீணா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு மந்திர தந்திரமா இருக்கும்னு நீங்க செலவழிச்சா அது உங்களுடைய முட்டாள்தனம்னு அர்த்தம். இது இயற்கையால் தீர வேண்டியது. என் சக்தியால குணமாக்கிடுவேன். கால் வந்துட்டு வா. உண்மை தானடா? அதனால குணமாக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. 1000 இருந்தாலும் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பத்துக்கு உங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தமும் போராட்டமும் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் உன்னை எப்படி கீழே தள்ளுதவனு பார், இந்த இடத்துல இருக்க விடாம விரட்டுறனா இல்லையான்னு பார்னு சவால் விட்டுச்சு ஒரு குடும்பம். அந்த விரட்டலிலே ஏற்பட்டதுல செய்வனை இருக்கும்னு சந்தேகத்துல நீங்க எல்லாம் போய் மன்றாடுனீங்க. செஞ்சது உண்மை. ஆனா இவளுக்கு பாதிக்கிறாது. இவளுக்கு வந்தது கிரகப்படி. ஆனா அவங்க சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டாங்க, நம்ம செஞ்ச மாதிரி நடந்துருச்சப்பா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. குணமாக்கி வெத்தியாக்கி தந்தா போதுங்களா? 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிச்சு தரேன். கால் ஒழுத்துவா. அந்த விஷயத்துக்கு நான் பதில் சொல்லலையே, எனக்கு பதில் வரலையே. என்னமெல்லாமோ சொல்லியாச்சு. 3 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை சொல்லியாச்சு, விரட்டினதை சொல்லியாச்சு, அதை சொல்லியாச்சு. குழந்தைய பற்றி சொல்லலையே கருப்பசாமி. ஏன் சொல்லலை? கொஞ்சம் பக்கத்துல கற்பப்பை எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? தெரியாது. இது நம்முடைய மார்பு. அதில் அப்படி போடுறது, அப்படியே இப்படி இங்கே ஒரு பாதை. இந்த பாதையிலிருந்து மார்பை ஒட்டி செல்லக்கூடிய குடல் இருக்கே, அதில் சரியான இயக்கங்கள் கொஞ்சம் குறைவு. ஆனால் அது கற்பப்பைக்குரிய பாதைதானே தவிர குழந்தை இருக்கக்கூடிய இடத்துக்குரியது அல்ல. அதனால் என்ன செய்யணும்னா, திடீர்னு நெஞ்சை ஏற்றுக்கிட்டு ஏப்பமாக வரும். உடனே பசிக்காத மாதிரி தோன்றும், வயிறு வீங்கிறத மாதிரி தெரியும், சரியான வேளைகளில் குளிப்பு தோன்றாத குறைபாடுகள் ஏற்படும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு தள்ளி போயிடுது, நாளைக்கு தள்ளி போயிடுது, பிள்ளையா இருக்குமோன்னு கற்பனை பண்ணி இருந்த காலங்களும் உண்டு. அதெல்லாம் இல்லைன்னு போயிடுது மகளே. அதனால அதில் இருக்க குறையும் நீக்கி தாரேன், குழந்தை பாக்கியமும் தாரேன். பொம்பளை பிள்ளை பிறப்பா, மாரியம்மானு பேர் பக்கத்துல கர்மசாமிக்கு கண்ட சொப்பனமா தெரியுது. அது சரி, இன்னும் வராது. போ. சப்தகன்னிமார்கள் இந்த பூலோகத்துக்கு இறங்கி எல்லாத்துக்கும் கருணை புரிய வந்திருக்கிறாங்க. அதனால சரியாக 12 நிமிடங்கள் நான் அவங்களுடைய மெய்க்காவலுக்கு போகணும். பொறுமையாக இருக்க செல்ல மக்களே. வாழ்க கர்மசாமிக்கு. ஒழுங்கா வந்திருக்கணும். சகோதரி சகோதரி சகோதரன், இவன் உனக்கு மகன், தம்பி மகன், அண்ணன் மகன். அம்மாய் குறுக்க வராதமா. அப்படி குறுக்க வந்து அந்த குடும்பமே வீணா போச்சு. உண்மைதானே? உன்னுடைய கட்டமனைக்குள்ள போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள மாந்திரிகம் சம்பந்தமான தகடுகள் முதல் சுடுகாட்டு சாம்பல் வரை போட்டிருக்கு. இதுல முக்கியமான ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் செத்துறணுங்கிற ஒரு நிலைமை அதுல இருக்கு. அப்படி அது நடக்கவில்லை என்றால் போராடி சாச்சிட்டு போயிருவோம், என்ன நடந்தாலும் சாதிப்போம்னு சொல்லி ஒரு குரூப்பே காத்திருக்கு. அந்த குரூப் சட்டப்படி போகுமான்னு பார்த்தேன். அதை சமாளிக்கிறதுக்கு பணம் சம்பந்தமான அத்தனை விஷயத்தையும் தெளிவாக வச்சிருக்கு.
அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஆபத்தில்லாமலும் காப்பாத்தி உங்க சொத்துக்களையும் மீட்டி உங்களை சுபிட்சமா வாழ வச்சா போதும்ல. கால் விட்டு வரலாம். உங்களுடைய மனைக்குள்ள 1.25 ஆண்டுகள் நீங்க வணங்குற தெய்வம் வீட்டுக்குள்ள வராது. அருள் எடுத்தாலும் அறகுறையா நிற்கும். இதற்கு முன்னால அறிகுறிகள் தொடங்கியதெல்லாம் இப்ப நின்னு போச்சு. புரியுதா? இவைகளெல்லாம் நிக்கிறதுக்கு காரணம் அந்த செயல்பாடுகள் தான். அவைகளை நீக்கி உங்களுக்கு தெளிவான வழியை காட்டுறேன். இன்னும் 3 முறை என்னை காண வாருங்கள் மக்களே. வெற்றியாகித்தாரேன். ஜெயிச்சுக்கலாம். இட பிரச்சனை தீர்க்கிறேன், ஆபத்தில்லாமலும் ஆக்குறேன். சொல்லியாச்சு முதல்லயே. அப்படி கிடையாது. வெற்றி அடைவார். தீர்த்தாச்சு. பக்கத்துல வா. வாடா பக்கத்துல. மல்லபுரத்துக்கு போறியா? காலில் விழுட்டு வரலாம். முன்னாடி வாங்க ஐயா. என்னப்பா வேணும்? இந்த வருஷத்துல அதை நடத்தி தானேன். நானே அங்க வந்து இருக்க பூஜையும் பண்ணி தருவேன். என்ன நினைச்சு நீ வணங்கும் போதெல்லாம் உனக்கு எல்லா காரியமும் நடக்கும். செல்வத்தை தந்தாச்சுடா. நல்லா கர்பசாமி. தூத்துக்குடி தூத்துக்குடி தேனான வாழ்வு திசை மாறி போச்சு, நிம்மதி இழந்தாச்சு, தீராத பழியாச்சு. தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தியா? ஊர் என்ன ஊருடாது? கருங்குளம். 1 2 3 4 5 6 போகலையே குதிரை உனக்கு. குளத்தூர் இந்த வேத கோயில் சர்ச் இருக்கோ பக்கத்துல? 2 இருக்கு. மொண்டு 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 சத்தம் கேட்க. உனக்கு எந்த ஊரியா? பெரியவர? நான் தூத்துக்குடி புதுக்கோட்டையை கூப்பிட்டுருக்கேன். என்ன லக்கணடா? கும்பலக்கணம். லக்கணாதிபதி எங்கடா இருக்கான்? 5ஆம் இடத்துல. கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனத்துல இருக்கான். மிதுனத்துல லக்கணாதிபதி இருந்தா என்ன பிள்ளைடா பிறக்கும்? அது சரராசியா ஸ்திர ராசியாடா? சரராசி. இவ சரராசிக்கு இவளுக்கு கிடைக்கிற கனவு இவளுக்கு கட்டுப்பட்டு இருப்பாளா? இவ அவனை அடக்குவாளா? இவ தான் அவனை அடக்குவான். உண்மையா? கால் ஒன்றுவான். வெற்றிவேல் முருகனுக்கு. மனம் குழம்பாமல் வந்து மாசற்ற நிலையில் உட்காருங்கள். உங்களை படிப்படியா நான் தேடி கொண்டு வந்திருக்கேன். இப்ப வீடு மாறி வச்சிருப்பீங்க நீங்க. சரா? தேடி கொண்டு வந்தேன். வீடு மாறி வைத்திருக்கிறீர்கள். இப்ப இருக்கிற வீட்டுல உனக்கு தொழிலுக்கு மக்களையும் வர வச்சு மன விருத்தியும் உருவாக்கிறேன். ஆனா இவ மட்டும் சிந்திக்கா அறிவா. எப்படி சிந்திக்கா? சாமி வரத்தை கொடுத்தாச்சு, துணையா இருக்கும்னு சொல்லிடுது. எங்க அப்பந்தான் தேவையில்லாம உள்ளத்துக்குள்ளேயே குழம்பிக்கிட்டு கிடக்கான். சொன்னியா? அதனால இந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகிட்டாலே போதும், எல்லாம் நல்லாயிரும். அது விடுதலையாகனா அதுக்கு மருந்தே கிடையாதும்மா. அப்படி சொல்லலாம். கால் நம்ம மனைவி பக்குவமானவள். கடவுள் நமக்கு கொடுத்ததோ 2 பொம்பளை பிள்ளைகள். நமக்கு ஏற்பட்ட தீவினைகளை மீள முடியாம நம்ம லாக் ஆயிட்டோம். கிரகங்களும் நமக்கு அப்படித்தான் இருக்கு. அதனால இதுல மீளுவது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு உள் பயம் உன் ஆத்மாவோட ரெக்கார்ட் ஆயிடுது. அந்த ரெக்கார்டை நான் இன்னைக்கு உடைக்க
என் துணையான சக்தியை உனக்கு கொடுக்க இன்னையிலிருந்து துணிந்து நில், தர்மம் வாழும். கால் ஒழுத்துவா. மனமே திறந்து கொள், பயத்தை மறந்து கொள், துணிவை பெற்றுக்கொள், நானே தஞ்சம் என்று இருந்து கொள். இன்னிலிருந்து மன அலைகள் மாறும், தைரியம் கிடைச்சிரும். என்ன நினைச்சுக்கிட்டு ஜாதகம் சொல்லுடா, மக்கள் வந்து சேருவான். இந்தா பணத்தை அள்ளித்தார, புனிதமாக வாழ், புது வீடு கட்டி வாழ்வாள். அப்படி செல்வாக்கா ஓடியா குட்ட. ஏய் வாயாடி கழுத. நல்லா கை வலிச்சா? சரியாயிரும் போ. வரலாறு யாரு வரலாறு? அது இந்திய வரலாறு. கொஞ்சம் பொறுமையா இருப்பாப்பா. நம்மளுக்கு பாப்பா, நீ போக விட மாட்டேன். நீ போ. கர்மசாமி என்னம்மா தம்பி வரும். ஏன் உங்க பிள்ளைகள என்னாச்சு? கால் ஒழிச்சுவாங்க. வாழை மரத்தடியில் இருக்க கண்டேன், வாழ்வு மலரும் என்று நினைக்க கண்டேன். கருப்பசாமி விதவிதமா விளக்கங்களை சொல்லுதார், பாட்டுகளை பாடுகிறார். நமக்கு என்ன விஷயம் வருதுன்னு தெரியல, என்ன குழப்பம் நடக்க போகுதுன்னு தெரியலன்னு உள்ள கொஞ்சம் குழம்புது. ஒரு வார்த்தை சொன்னா உள்ளமே இடிஞ்சு போயிரும். உன்னுடைய நட்பு இன்னைக்கு கடவுள் போல் இருக்கலாம், ஆனா இந்த நட்பே இந்த உறவினர்கள் பிரிவதற்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னா உன்னால அதை மீட்டவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது. உண்மையா இல்லையா? நீ துடுப்பும் படகும் ஒடிந்து கடலிலே கைகால்களை உதைந்து வந்து கரை சேர்ந்த ஒரு மரம். மீன் எடுக்க போன வழியிலே உன்னை கூடையில் போட்டு கொண்டு வந்த மகள் இவள். அந்த பாதமும் இறக்கமும் இவ வாழ்க்கையும் அழைச்சிடுது. இன்னைக்கு ஒரு முடிவும் கிடைக்கல. இந்த ரெண்டுக்கு இடையில் இந்த சொத்து கிடைக்குமான்னு கேட்டேன். அருவா கிடைக்கும். என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்னடா கிடைக்கும்? அருவா. நீ போய் கேட்க முடியாது தெரியுமா? நீ பாசம் தான் வச்சுக்கலாம், பங்கு கேட்க உனக்கு ரைட் கிடையாது. இவா பொம்மநாட்டி ஓடி நீ வருவியோ என்கிட்ட ஓத்தி போடுவான் வந்தங்க, புரியுதா? அதனால உயிரா சொத்தா எந்த கேள்வி இப்பொழுது நடைமுறை, புரிஞ்சுக்கணும். கால் வந்து மறைமுகமான பாவம் அதுல ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் இந்த அவலையை நீ ஏற்றாய், அனாதையை உன்னை அவள் ஏற்றாள். இதுதான் உங்க ரெண்டோருடைய விதியும். இதுக்கு யாரும் வந்து இந்த உலகத்துல பிரயோஜனமே இல்லை. ஒண்ணு போல கால் விழுத்துவாங்க. இப்ப நான் கேட்டேன், அந்த சொத்துக்குரியவன் உங்கள்கிட்ட புடிங்கிட்டு போன அந்த சொக்காரன் உன் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வந்துட்டான். யாருக்குடா கொடுக்கணும்? எங்களுக்கு கொடு, எங்க ஆத்தாளுக்கு கொடுக்காத அப்படிங்கிற வார்த்தை அங்க வந்துருச்சு. அதனால உன்னை என்ன செய்யறதுக்கும் அங்க தயங்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ நீ. ஆனா உனக்கு நான் கொஞ்சம் பணத்தை வாங்கி தரேன், காப்பாத்தி தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, வாடா நல்லா இருப்பான். நல்லா புண்ணியமா இருப்பான். கருப்பசாமி என்னடா என்ன அப்படியா? சரி சரி சரி. அம்பாசமுத்திரம் எல்லை கௌதமபுரி பேசினாடா பொண்டாட்டி.
பேச வச்சிருவோமா? சண்டை கிட்ட போட மாட்டிய, குழப்பம் இல்லையே. கால் வந்துட்டு வா. அங்கே ஒன் விழிக்குது, ஆந்தை போர் முடிக்குது, மிக்க விட்டு பேயாட்டம் போடுது. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. கொஞ்சம் கண்ண மூடி உட்காரணும். அதுக்கு என்ன நடக்குன்னு நான் பார்க்கணும். கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். அதான் கண்ண முடிக்காதே. அப்படியா? அவ இருக்கிற இடத்துல பழைய காலத்து உரல் கிடக்கு, பழைய காலத்து குத்து உரல் கிடக்கு, பழைய காலத்து மண்ணு வீடு மாதிரி உள்ள சுவர்கள்லாம் இருக்கு. என்னடா அங்க ஏற்கனவே ஒரு பொம்பளை போட்டிக்கு உட்கார்ந்துருக்கா. அவனுடைய வேகத்தை கிளப்பி இவளை வெளியேற்றி தாரேன். நல்லா போடு. புளியரை நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், நான் பெற்ற செல்வம். இவர்கள் செல்வங்களே, என்னையா இது? மூலாதாரத்திலிருந்து ஆத்ம சக்தியை எழுப்பி அந்த ஆத்ம சக்தி ஆகிய சூட்சம சரீரத்தை இவள் உடலுக்குள்ளே நெருக்கி இவளுடைய அறிவையும் இவள் மனதையும் ஆரோக்கியமாக்கி கொடுக்கும்படி எனக்கு கட்டளை ஆகிடுது. அதனால என்னுடைய ஆத்ம சக்தியை இவளுடைய சரீரத்துக்குள் நுழைந்து போய் அடுத்து கொண்டு வந்து நான் நானாக அவள் அவளாக இருக்க வரம் கொடுக்கும்படி கட்டளை ஆகிவிட்டது. அதனால இன்னும் 3 முறை என்னை பார்க்க வந்து 3வது முறையில் அந்த சக்தியை கொடுத்து இவளை வாழ வைக்கிறேன். காலம் சொல்லலாம். இன்னையிலிருந்து என்னை நீ தியானம் செய்து கொள், தெளிவாகவும் உயர்வாகவும் இருப்பாய். ஜெயிச்சு தரேன், எல்லாம் நல்லா நடக்கும். பூஜை போடுங்க, கூட வரேன். பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும், எல்லாம் நல்லா நடக்கும். சந்தோஷம். தூத்துக்குடியில நான் ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பக்தன் வந்து என் தலையில பூவா கொட்டினான் மதியம் 1 மணிக்கு. ஆனால் அவனோ ஒரு கடன்பட்டு நின்ற ஒரு ஏழை. என் கோயிலுக்கு இங்க வரும் பொழுது அவன் அங்க இருந்து 10 ரூபா 20 ரூபா கடன் வாங்கிட்டு அவன் பேருந்துல கேடிசில வேலை பார்த்துக்கிட்டு அந்த பாஸ்ல வந்துருவான். இங்க இருந்து போவதுக்கு என்கிட்ட 300 ரூபா வாங்கிட்டு போவான். அப்படி இருக்கும் பொழுது நான் அங்க போயிருக்கும் பொழுது எனக்கு அவன் பூவா கொண்டு வந்து என் தலையில தட்டினான். நான் தூத்துக்குடியில நின்றுக்கிட்டு அந்த தலையில வாங்கும் பொழுது எனக்கு தெரியுது, புடியரையில என் கோயிலுக்குள்ள என் சாமி தலையில தட்டுதான், நான் அந்த பூவுக்கு மேல நடந்து போற காட்சி எனக்கு தெரியுது. ஆனால் அப்படி தெரிகிற பொழுது நான் அணையா விளக்கு வைத்திருந்தேன். அந்த விளக்கு எண்ணெய் இல்லாமல் கரிந்து கொண்டிருந்தன. அப்பொழுது எங்க வீட்டுல இருந்தது லேண்ட்லைன் போன். அந்த போனுக்கு அடித்தோடனே என் பிள்ளை மகா வைஷ்ணவி அந்த போனை அட்டன் பண்ணா. சின்ன பிள்ளை. என்னப்பான்னா, கோயில்ல விளக்கு கரிஞ்சுக்கிட்டு போதுமா எண்ணெய் இல்லாம, அதை போய் நீ பார்த்து உடனே சரி செய்யணும். நான் இருக்கிறது தூத்துக்குடி, விளக்கு எறிகிறது புளியரையில, கோயில் இருக்குன்னு சொன்னேன். போய் பார்த்தா அதே மாதிரி தெரிய அணையக்கூடிய லெவல்ல இருந்துச்சு. உடனே அந்த எண்ணெயெல்லாம் விட்டு அந்த திரியை தூண்டி விட்டு தீபத்தை ஏற்றினாள். அப்பொழுது அவங்களுக்கு துணையிலிருந்து என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன். என் தலையில போட்ட மலர்கள் எல்லாம் இறைவன் கருப்பசாமியுடைய தலையில போட்டதாக அர்த்தம்.
அது அந்த மலர்கள் அங்கே தெரிந்து அங்கே இருக்கிற நிகழ்வை நான் உங்களுக்கு போன் மூலமா சுட்டி காட்டி இருக்கிறேன். அதனால என்னோடு அவன் இருக்கிறான், அவனோடு நான் இருக்கிறேன் என்பதைத்தான் உங்களுக்கு நான் உணர்த்தினேன். இன்னைக்கு நீ என் தலையில நீ ஏழையா இருந்து பூவை போட்டுட்ட, நீ பல கோடிகளை அனுபவித்து வருவாய். அந்த கோடிகள் உனக்கு கிடைக்கும் பொழுது என்னை விட்டு நீ பிரிவாய்னு சொன்னேன். ஆமா, கோடிகளை பெற்றான், 3 கிரேன் வண்டிகளை வாங்கினான், எனக்கே துரோகம் செய்துட்டு வெளியேறினான். ஆனா நான் சொன்ன வாக்கு தான், ஆகையினால் அவனுக்கு நான் வருத்தப்படவில்லை. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைத்து விட்டால் எந்த வழியிலும் கொடுத்து விடும். இன்று என் தலையில கூட கூடையா பூவை தட்டும் போது என் தம்பி பழனியுடைய கடையை போய் நான் பார்த்தேன். அந்த கடைக்குள்ள அப்படி செல்வமா கொட்டுச்சு என் தலையில போட்ட பூக்கள்லாம். அப்பொழுது இந்த கடை கோடி கோடியான வியாபாரத்தை பெற வேண்டும், என்னுடைய ஆசையை ஆயுள் காலம் என்ன மறுபிறவி எடுத்தாலும் என் கூடவே இருப்பார் என்ற ஆசீர்வாதத்தை வாக்கவும் நான் கருப்பசாமிகிட்ட பெற்றுட்டேன். அதை கொடுக்கிறேன். கருப்பசாமிக்கு வாழ்க வாழ்க. எந்நாளும் நிறைந்திருக்கும் செல்வம் வற்றாத ஜீவகங்கையாய் பெருகிக் கொண்டே இருக்கும். வா மகனே, ஒரே ஒரு பேங்க பத்தி ஒரு கவலை, அதையெல்லாம் தீர்த்து செம்மையாக்கி தான் பல கோடிகள் உன் கையில இருக்க வழிவகுத்திருக்கப்பா. என் ஆசையும் என் அன்பும் பிறவிதோறும் உண்டு மகனே. வாழ்க.